ஹாய், நான் தான் சிந்து. நான் தான் நண்டு. இனிமே டெய்லி vocabulary கஷ்டமாக இருக்குன்னு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம நண்டுவும் சிந்துவும் சேர்ந்து பிக்சரோட ரொம்ப ஜாலியாக எப்படி இந்த vocabulary படிக்கலான்னு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கற்றுக்க போகிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ரிசியூமப்ளி, அதாவது மெய்யாக கருதத்தக்க. அதாவது கெஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஆனால் கெஸ் பண்ணுற விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அந்த எக்ஸாம்பிளில் மழை பெய்யுது, ஸோ உன்னோட மேட்ச் கேன்சல் ஆகலாம். ஸோ மழை பெஞ்சா மேட்ச் கேன்சல் தானே ஆகும். ஸோ அது கெஸ்ஸிங் தான், பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ப்ரிசியூமப்ளி அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் வேர்ட் இன்னோகுவஸ், அதாவது தீங்கற்ற. இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு ஒரு ரூட் வேர்டு இருக்குது, இன்னோசென்ட் அப்படின்ற மாதிரி. இன்னோ அப்படின்ற ஒரு ரூட் வேர்டு இருக்குது. ஸோ தீங்கற்ற அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகே, தேர்டாக பார்க்க போகிற வார்த்தை எக்ஸ்பஞ்ச். எக்ஸ்பஞ்சுனா ஸ்ட்ரைக் அவுட் இல்லைனா ரிமூவ் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அங்கேருந்து எடுத்துடுங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான் எக்ஸ்பஞ்ச். ஹிஸ் நேம் ஹாஸ் பின் எக்ஸ்பஞ்ச்ட் ஃப்ரம் த லிஸ்ட் அப்படின்னா எடுத்துட்டாங்க அவனோட பேரை அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் நம்ம பார்க்க போகிற வேர்ட் எக்ஸாட், அதாவது ஆர்வமாக தூண்டுறது. ஒரு விஷயத்தை நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செய்ய வைக்கிறதுக்காக அவங்க செய்கிற முயற்சி தான் இந்த எக்ஸாட்ன்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் வேர்ட் டீரிலெக்ஷன், அதாவது கடமை தவறுதல். ஒரு விஷயத்தை உனக்கான ஒரு டியூட்டி இருக்குது அப்படின்னா அதை நீ செய்ய தவறிட்டேன்னா அதுதான் டீரிலெக்ஷன் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சிக்ஸ்த்தாக பார்க்கக்கூடிய வேர்ட் அப்ரோகேட். இந்த வேர்ட் நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியராக இருக்கும். 370 ஆர்டிக்கல் 370 அப்ளிகேஷன் அப்படிலாம் நிறைய நம்ம படிச்சிருப்போம். அதாவது ரத்து செய், அதுதான் இதோட மீனிங். இதுக்கு ஆல்டர்னேட்டாக ரீவொகேஷன், ரிப்பீல், கேன்சல் பண்ணுறது அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. செவன்த்தாக பார்க்க போகிற வேர்டு ரீகால்சிட்ரண்ட், அதாவது எதிர்ப்பு மனப்பான்மை. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லையா, அதாவது ரிபல் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுதான் ரீகால்சிட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எயித்தாக பார்க்கக்கூடிய வார்த்தை பாசிட்டி, அதாவது பற்றாக்குறை. இது இப்போ மழை நம்மளுக்கு இல்லாமல் இருக்குல்ல, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதும் பற்றாக்குறை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டுக்கு ரேரிட்டி அப்படின்னு மீன் பண்ணுவாங்க, அதாவது ரொம்ப அபூர்வமாக இருக்குது சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறதும் இதோட மீனிங். நைன்த் வேர்டு ஆக்சென்ச்சுவேட், அதாவது ஆக்சென்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. இப்போ பிரைட் கலரில் ஐலைனர் விட்டால் அவளோட கண்ணோட அழகு ஆக்சென்ச்சுவேட் ஆகும், அதாவது அதிகப்படுத்தி ஹைலைட் பண்ணி காமிக்கும் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகே, ஃபைனலாக நம்ம 10th வேர்டு வந்தாச்சு. இது அமீனபிள், அதாவது ஒரு விஷயத்துக்கு அதுக்கு மறுப்பு சொல்லாமல் அதுக்கு இணங்கி செல்றது, அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது தான் அமீனபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வே ஆஃப் லேர்னிங் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். பிகாஸ் பிக்சர் அண்ட் நம்மளோட மதர் டங்லே இதோட மீனிங்லாம் பார்க்கறதுனால நமக்கு ஈஸியாக இது நம்மளோட மெமரியில் எப்போவுமே இருக்கும். ஸோ நாளைக்கு இதே மாதிரி 10 வேர்டோட மீட் பண்ணலாம். Until then, bye from Nandu, Cindu. Tata.